போய் பாட்டியெல்லாம் சுற்றிக்காங்க. வந்து ஜோதா இருந்த இடம். அக்பர் வந்து ஜோதாவுக்காக இந்த இடம் வந்து இந்த ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ பேக் சைடு தெரியுது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு சாங் வந்து நம்ம ஷாருக் கான் பாட்டில் இருக்குது. அது என்ன நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் அக்பர் படுத்த பெட்டு. கீழே ரோஸ் வாட்டர் கொடுத்து வெயில் காலத்தில் வந்து கூலிங் வச்சு படுப்பார். வெயிலில் வந்து குளிரில் வந்து தீ மூட்டி வச்சுருப்பாரு. டைட்டில் வந்திருக்கனால இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக விளக்கெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபதேபூர் சிக்ரி தான் போகிறோம். ஆமாம் கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆக்ரா போயிருந்தோம். தாஜ்மஹால் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபதேபூர் சிக்ரி தான் போயிட்டுருக்கோம். ஆக்ராலேருந்து ஃபதேபூர் சிக்ரிக்கு பார்த்தீங்கன்னா 1 to 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நம்ம போய் ரீச் ஆகிடலாம். இப்போ நாங்கள் ஃபதேபூர் சிக்ரியில் சுற்றி பார்த்துட்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குது அந்த டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் போனப்பே நான் ஃபதேபூர் சிக்ரி பற்றி ஃபுல் வீடியோவும் போட்டிருந்தேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபதேபூர் சிக்ரி ஓப்பனாக இருக்காதுன்னு நினைச்சோம். பட் ஃபதேபூர் சிக்ரி ஓப்பனாக இருந்துச்சு. நான் ஃபதேபூர் சிக்ரி வந்துட்டேன். இது அந்த சலீம் கடை தான், அங்கே தான் நிற்கிறேன். ஃபதேபூர் சிக்ரி உள்ளே போய் பாட்டியெல்லாம் சுற்றிக்காங்க. இப்பயும் சொல்கிறேன், ஃபதேபூர் சிக்ரி வெரி பியூட்டிஃபுல். எல்லாமே அழகாக தான் இருக்குது. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப க்யூட்டான பிளேஸ் இந்த இடம்லாம். கைஸ், இப்போ வாங்க நம்ம டக்குன்னு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்க்கணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்த டைம் ரொம்பவுமே லேட்டு. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்த. இந்த கைடு ஒருத்தவங்க எனக்கு உள்ளே தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு லாஸ்ட்டாக டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. 15 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ தான். கண்டிப்பாக கைஸ், எல்லோரும் வந்து நம்ம தாஜ்மஹால் பார்த்துட்டு ஆக்ராவோட முடிச்சுட்டு போயிடும். கண்டிப்பாக ஃபதேபூர் சிக்ரிக்கு வந்து பார்த்தே ஆகணும். ஏன்னா ஃபதேபூர் சிக்ரியில் தான் அக்பர் ஃபஸ்ட்டு வாழ்ந்த இடம். அங்கேருந்து தான் நம்ம ஆக்ராவுக்கே வந்து இடத்த வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த இடம். கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தா தான் தெரியும் இந்த இடம். ஜோதா அக்பர் மூவி பாதி இங்கே தான் எடுத்திருக்காங்க கைஸ். ரித்திக் ரோஷன், ஐஸ்வர்யா நடித்தது. கைஸ், நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்குது. இதுதான் வந்து ஜோதா இருந்த இடம். அக்பர் வந்து ஜோதாவுக்காக இந்த இடம் வந்து இந்த ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உன்னோட வியூவர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க. தம்பி நம்ம ஜோதா அக்பர் மூவி பார்த்துருப்போம் கைஸ். அதில் தான் நம்ம ஜோதாவை அக்பர் இவ்வளோ லவ் பண்ணியிருக்காரான்னு நினச்சி நம்ம வியந்திருப்போம். பட் நிஜத்திலேயே ஜோதாவை அக்பர் அவ்வளோ நேசிச்சிருக்காரு கைஸ். ஒரு ராஜஸ்தான் போய் அந்த பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட கலாச்சாரத்தை மாற்றாமல் அந்த பொண்ணு விருப்பப்படியே வாழ விட்டு இவரும் அவங்கள அவ்வளோ லவ் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. லவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல போனோன்னா அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா அவங்களோட பாதுகாவலராக வந்து ஆண்களே நம்பாமல் பெண்களே நம்பாமல் அரவாணிகளை வந்து ஜோதாவுக்கு வந்து காவலர்களாக வச்சிருக்காரு அக்பர். அவ்வளோ நேசிச்சிருக்காரு அக்பர். ஆல்ரெடி அக்பருக்கு மேரேஜ் ஆகி 2 மனைவிகள் இருந்திருக்காங்க. 3வதாக தான் ஜோதாவையும் மேரேஜ் பண்ணியிருக்காரு. 3வதாக ஜோதாவை மேரேஜ் பண்ணாலும் ஜோதா மேலுள்ள அதிகப்படியான காதல்னால் அவங்களுக்காக நிறைய அவர் பண்ணியிருக்காரு. ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா அவர் நிலைநாட்டியிருக்கதாக சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வறண்டு போனனால தான் அக்பர் வந்து ஆக்ராவுக்கு வந்து தன் இருப்பிடத்தை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபதேபூர் சிக்ரியை விட்டுட்டு ஆக்ராவுக்கு வந்து போயிருக்கதாக வந்து சொல்கிறாங்க, இங்கே தண்ணி இல்லாத காரணத்தினால. கைஸ், அதெல்லாம் நம்ம ஃபதேபூர் சிக்ரி ஃபுல்லாக சூப்பராக சுற்றி பார்த்துட்டோம். இப்போ அவ்வளோதான். இப்போ நேராக வந்து நம்ம ஜெய்ப்பூர் தான் போகிறோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பேக் சைடு தெரியுது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு சாங் வந்து நம்ம ஷாருக் கான் பாட்டில் இருக்குது. அது என்னன்னு நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க கைஸ். ஷாருக் கான் மூவியில் ஒரு சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பட் எனக்கு அந்த சாங் வந்து சரியாக ஞாபகம் இல்லை. அந்த சாங்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸான சாங் கைஸ். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் செம்ம பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ் இந்த இடத்த. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அக்பரோட பெட்டுக்கு தான் போகிறோம். அக்பர் பெட்டை பார்த்துடலாம்.
இப்போ நம்ம அக்பரோட பெட்டு பார்க்கலாம். அக்பர் பெட்டு வந்து ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். அக்பர் பெட்டு வந்து இருட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளில கிளம்பிடலாம். அக்பர் பெட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டாக இருக்கும் கைஸ். கொஞ்சம் கூட வெளிச்சமாகவே இல்லை. ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருட்டிருச்சு, 7 o'clock ஆயிடுச்சு. ஸோ வந்து உள்ளே பயங்கர இருட்டாக இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் வரப்போ இதே மாதிரி இருட்டில் தான் பார்த்தோம். ஃபோனில் இருக்க டார்ச்செல்லாம் எடுத்து வச்சு தான் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்பர் பெட்டு பற்றி சொல்லிடுறேன். அவர் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் இங்கே கல் மேடை மாதிரி தான் அவர் பெட்டு இருந்திருக்கு. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கீழே ரோஸ் வாட்டர்லாம் நிரப்பி குளுன்னு வாழ்ந்திருக்காரு. அதே பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் வந்து கீழே தீ மூட்டி வெதுப்பாக வாழ்ந்திருக்காரு. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செம்மையாக வாழ்ந்திருக்காரு. 3 மனைவிகள் மட்டும் இல்லாமல் இல்லீகலாக 500 பேர் கூட இருந்திருக்காரு. அதே மாதிரி அந்த பரமபத வளர்கிற இடத்தையும் சரி பெண்களை வச்சே காயின்ஸ் வச்சு நகட்டி வச்சு விளாண்டுருக்காரு. என்னடா அக்பர் இப்படி வாழ்ந்திருக்காருன்னு நினைக்காதீங்க. ஆனால் அந்த காலத்தில் அக்பர் பார்த்தீங்கன்னா பயங்கர வீரமாக போரெல்லாம் புரிஞ்சு இருந்திருக்காரு. கைஸ் இங்கே ஒருத்தவங்க கூட இல்லைன்னா நம்ம தான் லாஸ்ட்டாக இருக்கும். கிளம்பலாம். பை கைஸ், நம்ம அக்பர் ஃபோர்ட் ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் நினச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். சலீம் தர்காவுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த சலீம் தர்கா எவ்வளோ முக்கியம், இப்போ மட்டும் இல்லை அந்த காலத்தில் அக்பருக்கு இந்த சலீம் அவர் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காருங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் டெல்லி ட்ரிப் போன டைம் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் மாதத்தில் தான் நான் போனேன். ஸோ ரம்ஜான் மாதங்கிற நாளில் பள்ளிவாசலில் செம்ம அழகுபடுத்தி வச்சுருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் விளக்கால லைட்டிங்கில் ஜொலிச்சிச்சு அந்த பள்ளிவாசலே. அவ்வளோ அழகான பள்ளிவாசல். லாஸ்ட் டைமும் நான் இங்கே வந்து இந்த பள்ளிவாசல் போய் துவா பண்ணி வேண்டிட்டு போனேன். கைஸ் லாஸ்ட் டைமும் இங்கே வந்துட்டு போனோம்னா இது அக்பர், இந்த அக்பர் ஃபோர்ட்டுக்கு பின்னுக்கு வந்து இருக்குது சலீமோட தர்கா. இது இங்கே போய் நம்ம இந்த ஃபதேபூர் சிக்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன மலை மாதிரி தான் இருக்குது. அது மேலே தான் இந்த தர்கா அக்பர் ஃபோர்ட்லாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஃபதேபூர் சிக்ரியோட வியூ சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அங்கே இருக்கவங்களாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த சலீம் யார், இந்த சலீம் அவரோட மசூதி இங்கே உள்ள எப்படி அவர் வந்துச்சு, அதாவது அக்பர் ஃபோர்ட்டுக்கு பின்னுக்கு தொழுகைப்பள்ளி அவரே கட்டி வச்சுருந்தாரு. அந்த தொழுகைப்பள்ளிக்குள்ளே இந்த சலீம் அவருக்கு ஒரு சமாதியை எப்படி அக்பர் கொடுத்தாருங்கிறத பார்க்கலாம். அக்பர் என்னதான் இத்தனை நாட்டை கைப்பற்றி வாழ்ந்தாலும் அவருக்கு அவ்வளோ வளம், செல்வம், அழகான மனைவிகள் இருந்தும் கூட அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த சலீம்ங்கிற நாணி இந்த அக்பர் அதாவது ஃபதேபூர் சிக்ரிக்கு வந்ததுக்கப்புறம் சலீம் நாணி என்பவர் ஃபதேபூர் சிக்ரிக்கு வந்ததுக்கப்புறம் அக்பரை போய் பார்த்துருக்காரு. அக்பரோட மனவேதனை அவர் புரிஞ்சுட்டு உனக்கு வேகமாகவே குழந்தை வரம் கிடைக்கும்னு அவர் வந்து அருள் புரிஞ்சிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே அக்பருக்கும் வேகமாகவே குழந்தை பிறந்திருக்கு. நம்ம வந்து ரம்ஜான் டைத்தில் வந்திருக்கனால இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக விளக்கெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. சலீம் நாணி சொன்னது எல்லாமே நடந்து ஃபதேபூர் சிக்ரியில் இருக்க மக்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் இருந்திருக்காங்க. அதனாலேயே சலீம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட சமாதியை இங்கேயே அமைச்சிருக்க அவருக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்காரு அக்பர். கைஸ், இப்போ நம்ம சலீம் தர்காலேருந்து முடிச்சுட்டு இப்போ நேராக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு சின்ன ஷாப்புக்கு தான் போகிறோம். சூப்பராக இருந்துச்சு கைஸ். இந்த கடை பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருந்துச்சு. பட் வந்து எல்லா பொருளும் வந்து ஆக்ராவை விட இங்கே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஆக்ராவில் வாங்குறத விட இந்த மாதிரி குட்டி குட்டி கடையில் வாங்கினீங்கன்னா அவங்களும் டூரிஸை நம்பி வாழ்கிறவங்க வந்து இங்கே கொஞ்சம் அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. இந்த கடையோட டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. Off करो your light. Okay. And this is very famous work of my कैंडल ले लो कैंडल
அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபதேபூர் சிக்கிரிலேருந்து நேராக ஜெய்ப்பூர் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு தாபாவில் நாங்கள் டின்னர் முடிச்சிட்டோம். டின்னர் முடிச்சுட்டு நேராக ஜெய்ப்பூர் தான் போயிட்டுருக்கோம். ஜெய்ப்பூருக்கு ஃபதேபூர் சிக்கிரிலேருந்து 4 hours ஆகும். ஸோ இப்போ நாங்கள் ட்ராவலில் தான் நம்ம ஜெய்ப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்பே ஒரு டனல் வரும் கைஸ். அந்த டனல் வேறு லெவலில் இருக்கும். நம்ம டான் மூவியில் கூட வந்து சிவகார்த்திகன் அந்த ஒரு சாங் பேஸ் சாங் வரும்ல, அதில் வந்து இந்த டனலை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த டனல். சலீம் தர்காவை பற்றி சொல்லியிருந்தீங்க கைஸ். அங்கே போய் வேண்டி ஒரு கயிறு கொடுப்பாங்க. அங்கே போய் 3 முடிச்சு போட்டு அந்த கயிறில் நம்ம வேண்டிட்டு வந்தால் நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு நடந்திருக்கு. எல்லாருக்கும் நானும் வேண்டிக்கிட்டேன். நீங்களும் போனீங்கன்னா வேண்டிக்கோங்க. இப்போ நம்ம ஜெய்ப்பூருக்கு ரீச் ஆயாச்சு கைஸ். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா டிவிஜின். இந்த ஹோட்டல் பற்றி ஃபுல் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்குன்னு தனி வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கலன்னா பார்த்துருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.